போர் நிறுத்தம் அப்படின்னா அண்ணன் ட்ரம்ப் சொல்லிட்டாரு சீஸ் ஃபயர் அப்படின்ட்டாரு. அதில் பெரிய லென்த்தியாக மெசேஜ் போட்டுக்கிறாரு. இது வந்து 12-day வார் என்று அழைக்கப்படும். இந்த மிசைல் அட்டாக்குக்கு முன்னாடியே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, கட்டாரில் அங்கே பேசஸில் இருக்க இப்போவாச்சும் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு அவர். இது இன்னத்துக்கு இவ்வளோ நாள் சண்டை போடணும், இவ்வளோ ட்ரோன்ஸு மிசைல்ஸு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும், இதை அன்றைக்கே பண்ணிட்டு போயிருக்கலாமே. அது மட்டும் இல்லை, அந்த சீஸ் ஃபயர் அப்படின்றாங்க, அந்த நேரம் நெருங்க இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்ட்டு ஒரு சீன் காமிச்சுக்கிறாங்க ஈரானில். இது வேறு சொன்னீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த சீஸ் ஃபயர் கரெக்டாக அந்த கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய அடிச்சிட்டோம் அப்படின்னு. என்னத்தை கிழிச்சிங்க? ஏன் பேசாமல் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, கமேனி, அதுக்கப்புறமா ட்ரம்ப் 3 பேர்த்துக்கும் அந்த நோபலை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க, அதை விட மோசமான மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குதுங்க இங்கே. ஈரான் பார்லிமெண்ட்லேயும் ஒரு தீர்மானம் போட்டது, ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அதை நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு. இது நடுவில் இன்னும் சில தகவல்கள் என்ன கூறுதுன்னா, சீனா அங்கேருந்து நேருது உங்கள் விளையாட்டில் இதெல்லாம் மூடக்கூடாது, நினைச்சு நிற்கிறீங்க, யாரை கேட்டு மூடுறன்றீங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் கூறுகின்றது. இதோ இப்போ லேட்டஸ்டாக நியூஸ், சீனாலேருந்து வந்து 2 டிரான்ஸ்போர்ட் கிராஃப்ட் டெஹரானில் போய் இறங்கியிருக்குது. என்னவோ கொண்டு போய் கொடுக்குறாங்க, என்னத்தை கொடுத்து என்னத்தை பிரயோஜனம்? அவங்க தான் அங்கே வந்து கம்ப்ளீட் சரண்டர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஈரான் வந்து இதுக்கு மேலும் அவங்க இழுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சம அடி ஓடும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி தான் அமெரிக்காவும் சொன்னிச்சு, இஸ்ரேலும் சொன்னிச்சு. ஒருவேளை அதுக்கு பயந்து சரண்டர் ஆகிருப்பாங்களோ? இப்போ வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்றது கொஞ்சம் அப்படி பேக் பர்னரில் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓ, இந்த சரண்டருக்கு அப்புறம்? ஆமாம், பார்டரை க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. ஈரான் ஜனங்க வந்து அங்கே குண்டு விட போதுன்னு பயந்துக்கணும், நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே வரணும், யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு இழுத்து மூடினாங்க பாகிஸ்தான். அப்போ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை வரும் ஃபியூச்சரில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், இஸ்ரேல் ஈரான் போர் பார்த்துருப்போம். இப்போ வந்து முடிஞ்சு போன போர் இன்னையோட முடியுது, அறிவிச்சிருக்கிறாங்க. கடைசியாக கத்தாரை வந்து அட்டாக் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் அங்கே இருக்குது, நாங்கள் அட்டாக் பண்ணோன்னு சொல்லி ஏவுகணை போட்டாங்க. எதுனால நின்றுச்சு, இதன் பின்னணி என்ன, அடுத்து என்ன சார் நடக்கும்? இல்லை, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஏவுகணை போட்டாங்க அப்படின்னு. அதுதான் வந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் வந்து பிரசிடென்ட்டுடைய அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டை ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மாதிரி 14 மிசைல் ஈரான் வந்து கட்டார் அங்கே இருக்க அமெரிக்கன் பேஸஸை நோக்கி அனுப்புகின்றார்கள். அதில் 13 மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், வானத்திலே அடித்து தள்ளிட்டோம். ஒரே ஒரு மிசைல் மட்டும் அது யாருமே இல்லாத இடத்துல போய் விழப்போகுது, அது என்னுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தா, அதனால் விட்டுட்டோம், போய் விழுந்துக்கோ அப்படின்னு. ஈரான் வந்து எங்களுக்கு முன்னாடியே க்ளீனாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுதான் சண்டையா? சொல்லப்போனால் இந்த மிசைல் அட்டாக்குக்கு முன்னாடியே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, கட்டாரில் அங்கே பேசஸில் இருக்க அமெரிக்கன் மிலிட்ரி பர்சனல் எல்லாரும் வொக்கேட் பண்ணிடுங்க, எப்படி அவங்க அடிக்க போகிறாங்கயா, இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டார், சவுதி அவங்க 2 பேரும் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த பேசஞ்சர் ஏர்லைனும் அங்கே வராது. எதுக்குன்னு கேட்டால், இல்லை ஈரான் வந்து ஏவுகணை போட போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டாக முடிஞ்சிட்டு அவங்களும் வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் வெற்றி 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 அப்படின்னு. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அடுத்தது போர் நிறுத்தம் அப்படின்னா அண்ணன் ட்ரம்ப் சொல்லிட்டாரு சீஸ் ஃபயர் அப்படின்ட்டாரு. அதில் பெரிய லென்த்தியாக மெசேஜ் போட்டுக்கிறாரு. இது வந்து 12-day வார் என்று அழைக்கப்படும். ஏன்னா அன்றைக்கி வந்து அது 13-day வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் நிறுத்திட்டேன், இல்லாட்டா இது எங்கேயோ போயிருக்கும். அண்டர்லைங் மெசேஜ் என்ன அப்படின்னா, அது பாருங்கள், அன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது, இன்றைக்கும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உலக யுத்தமாக மாறி இருக்க போது நான் அதை நிறுத்திட்டேன், இப்போவாச்சும் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் அவர். மேபி ஈரான்லேருந்து இப்போ பாகிஸ்தானில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி ஈரான்லேருந்தும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இல்லாட்டாலும் டர்க்கி இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு நோபல் கொடுங்க அப்படின்னு அங்கே அந்த நோபல் பரிசு ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது ஏன் நிறுத்தினாங்கன்னா, இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்கே தெரியாமல் சில பேர் ஃபயர் விட்டுருந்தாங்க, ஈரான் யார் தெரியுமா, என்ன அடிக்க போகிறாங்கப்பா, ஈரான்லேயே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா நீங்களும் சேர்ந்துட்டீங்களா, அவங்களுக்கு உழறது உங்களுக்கும் சேர்த்து உழப்போது பார், 2 பேரையும் சேர்த்து வச்சு அடிக்கிறோம் பார் அப்படின்னாங்க.
எனக்கு வந்து அந்த இம்சை அரசன் புலிகேசியில் இவர் தியாகுவை பார்த்துட்டு வந்துட்டு வடிவேல் சொல்வார் வெற்றி வெற்றி அப்படின்னு, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இது இன்னத்துக்கு இவ்வளோ நாள் சண்டை போடணும், இவ்வளோ ட்ரோன்ஸு மிசைல்ஸு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும், இதை அன்றைக்கே பண்ணிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாத இவ்வளோ வேலை? அது மட்டும் இல்லை, அந்த சீஸ்ஃபயர் அப்படின்றாங்க, அந்த நேரம் நெருங்க நெருங்க இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்ட்டு ஒரு சீன் காமிச்சுன்னுக்கிறாங்க ஈரானில். இதில் வேறு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த சீஸ்ஃபயர் கரெக்டாக அந்த கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய அடிச்சிட்டோம் அப்படின்னு. என்னத்தை கீழ்ச்சிங்க? இதுக்கு பேர் தான் வந்து நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு பாடம் கற்பிருக்கோம், நீங்கள் வந்து சண்டையை ஆரம்பிச்சிங்க ஆனால் முடிக்க போகிறது நாங்கள். கரெக்ட், கடைசி மிசைல் இவங்க போட்டு பார்த்தீங்களா, நாங்கள் தான் முடித்தோம் அப்படின்னு பெருமையாக பேசிக்கலாம், நல்லா இருக்குது. அது கூட ஒரு நோபல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் பேசாமல் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, கமேனி, அதுக்கப்புறமா ட்ரம்ப் 3 பேர்த்துக்கும் அந்த நோபலை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க, அதை விட மோசமான மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குதுங்க இங்கே. இதை யாரும் கேட்க மாட்டிங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? ஒவ்வொரு தலைவரும் எல்லா நாடுகளும் அமெரிக்கா மேலே ஒரு நேரடியாக பகையை வச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஈரான் தான் தைரியமாக அறிவிச்சாங்க. நீங்கள் என்னன்னா இது ஒரு ஃபேக்குங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படியா? அப்போ நாங்கள் பேசஸ்லாம் அட்டாக் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணாங்க, ஈரான் பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. இதனால தான் நான் சொல்கிறது, இந்த தீர்மானம் அப்படின்னாலே நமக்கு நிறைய தீர்மானங்கள் நினைவுக்கு வரும். அதே மாதிரி தான் போலக்குது ஈரான் பார்லிமெண்ட்லேயும் ஒரு தீர்மானம் போட்டது, ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அதை நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு. இது நடுவில் இன்னும் சில தகவல்கள் என்ன கூறுதுன்னா, சீனா அங்கேருந்து என்னது இது உங்கள் விளையாட்டில் இதெல்லாம் மூடக்கூடாது, என்ன நினச்சி நிற்கிறீங்க, யாரை கேட்டு மூடுறன்றீங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் கூறுகின்றது. இவங்க தான் சொன்னாங்க சீனா வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும். இதில் வேறு அங்கே அண்ணன் புட்டினுக்கு இவருடைய மினிஸ்டர் அனுப்புகிறாரு, நீங்கள் வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு. புட்டின் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி க்ளீனாக சொல்லிட்டாரு. அதாவது ஜனவரியில் தான் வந்து ஒரு கோஆப்ரேஷன் ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க ஈரானும் ரஷ்யாவும். புட்டின் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் நீங்கள் வந்து இந்த டிஃபென்ஸ்லேயும் இந்த கோஆப்ரேஷனை சேர்த்துக்காங்கன்னா அவங்க தான் வானான்னு சொன்னாங்க. ட்ரேடு, அதாவது இருதரப்பு வியாபாரம் இதில் மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் சொன்னால் அவங்க கேட்கல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு நீங்கள் வந்து எங்களுக்காக நிற்கணும், எங்களுக்காக உதவ வேண்டும் அப்படின்ன உடனே அண்ணன் புட்டின் ரொம்ப அழகாக சொன்னார், வி சப்போர்ட் த பீப்புள் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொன்னார். ஈரான் என்ற நாட்டை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லலை, ஈரானுடைய ஆட்சியாளர்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லலை, அந்த ஈரானிய மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொன்னார். ரொம்ப சோக்காக புரிஞ்சுக்கணும் இதனுடைய அர்த்தத்தை. இப்போ என்னாச்சு, இதோ இப்போ லேட்டஸ்டாக நியூஸ், சீனாலேருந்து வந்து 2 டிரான்ஸ்போர்ட் கிராஃப்ட்டு டெஹரானில் போய் இறங்கியிருக்குது, என்னவோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னத்தை கொடுத்து என்னத்தை பிரயோஜனம்? அவங்க தான் அங்கே வந்து கம்ப்ளீட் சரண்டர் ஆகிட்டாங்களே, வேறு வழி கிடையாதுங்க. இது வந்து அவங்க பண்ணது தப்பு. இன்றைக்கி யாருமே வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நேற்று கிடையாது. அந்த கொமேனி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாங்கள் அமெரிக்காவை அழிப்போம், இஸ்ரேலை அழிப்போம், இஸ்ரேலை வரைபடத்திலிருந்து தூக்குவோம், அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழிப்போம், இப்படித்தான் சொல்லிட்டு வராங்க. அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறதே இஸ்ரேல் தலைமையில் ஒரு குண்டை போட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான். அப்படி இருக்கச்சே யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி வந்து எல்லாம் கேட்டுக்கிறாங்க, என்னங்க இப்போது நீங்களே கூட கேட்கலாம், சார் என்ன சார் இப்படிலாம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எங்கேயாவது வந்து அமெரிக்கா பண்ணுறது நல்லது, அவங்க தான் சமாதான தூதுவன்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன்னா? இந்த மேட்ச்சில் இவங்க இப்படி ஆடுறாங்க, இவங்க ஸ்ட்ராட்டஜி இது, இப்படி ஆடினா இவங்க தோப்பாங்க, இப்படி ஆடினா இவங்க ஜெயிப்பாங்க, இதைத்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். நீங்கள் வந்து இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் கிடையாது. அதனால தான் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் வர மாட்டேன்றான். சரி, இங்கே வந்து காங்கிரஸில் கேட்டுக்கிறாங்க, அமெரிக்கா வந்து குண்டு போட்டு தாக்கிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்களா, நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு. சவுதி அரேபியா கூட இந்த மாதிரி யாரும் கேட்கல. 2 பேரும் இஸ்லாமிய நாடுகள் தானே. சவுதி அரேபியா சொன்னாங்க முஸ்லீம் சன்னி முஸ்லீம் 2 பிரிவாக இருக்கு. அப்போ அவங்களே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம போய் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? எந்த ஈரானுக்கு அப்படின்னா 1965 யுத்தத்திலையும் 1971 யுத்தத்திலையும் பாகிஸ்தானோட நம்ம சண்டை போடும்போது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண ஈரான், அதுக்கு நாம் இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே 65-71 யுத்தங்களில் நமக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான தூதரக உறவும் கிடையாது, உங்களோட எந்த கொண்டு கொடுப்பும் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தோம். ஆனால் அவங்க நமக்கு சப்ளை பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க இஸ்ரேல்.
அப்போ அந்த இஸ்ரேலை எதிர்க்கணும், நமக்கு ஹெல்ப் பண்ணவனை எதிர்க்கணும், நமக்கு எதிராக நம்ம எதிரிக்கு சப்போர்ட் பண்ணவனுக்கு, ஆயுதம் சப்ளை பண்ணவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை விட பைத்தியக்காரத்தனம் ஏதாவது இருக்குமா? என்னையா இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்கள்? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் எனக்கு சொல்லுங்கள், ஒரு ரீசன் சொல்லுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். நமக்கு காலங்காலமாக சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க இஸ்ரேல். சொல்லப்போனால் 71 யுத்தத்தில் அமெரிக்கா வந்து அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து மிரட்டினாங்க, என்ன நீங்களாம் அந்த மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு. அப்போவும் இஸ்ரேல் அமெரிக்கா உறவு எப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க 2 பேரும் இப்படி. அப்படி இருக்கச்ச அமெரிக்கா வந்து இந்தியாவை எதிர்க்கிறதுன்னு தெரிஞ்சும் இஸ்ரேல் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த இஸ்ரேலை நம்ம எதிர்க்கணுமா? ஆனால் அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எல்லா உதவியும் பண்ண ஈரானை நாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லை வேற எவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு நான் கேட்பனா மாட்டேனா? உங்ககிட்ட இருந்து பதிலே வராது ரூபன், எனக்கு தெரியும். இல்லை, இது ஆடியன்ஸுக்கான அதுதான் சொல்கிறேன், ஈரானை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் எனக்கு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். உங்களால் சொல்ல முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த ஈரான் வந்து இதுக்கு மேலும் அவங்க இழுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சம அடி விழும், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் சரண்டர் ஆகிட்டாங்க, வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. சுற்றி இருக்க நாடுகளே சப்போர்ட் கிடையாது, கூட இருந்த பாகிஸ்தானே பின்னாடி உட்காந்து குத்துங்க சும்மா குத்துங்க. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி தான் அமெரிக்காவும் சொன்னிச்சு, இஸ்ரேலும் சொன்னிச்சு. ஒருவேளை அதுக்கு பயந்து சரண்டர் ஆகிருப்பாங்களோ? இப்போ வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்றது கொஞ்சம் அப்படி பேக் பன்னரில் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓ, இந்த சரண்டருக்கு அப்புறம்? ஆமாம். சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்களே செஞ்சிடுறோங்க, இதுக்கு என்னதுங்க, வேற எவனோ வந்து செய்கிறத நாங்களே செஞ்சுட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன இப்போ யாரோ ஒரு பொம்மை இருக்கணும், அந்த பொம்மை நானாகவே இருந்துட்டு போகிறேன். பாகிஸ்தான் அப்படி தானே பண்ணாங்க. ஏங்க இவ்வளோ நாள் சீனா எங்களை ஆட்டி வச்சுருந்தாங்க, இப்போ நீங்கள் ஆட்டி வைங்க, அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தானே இப்போ ஈரானை முதுகில் குத்திருக்காங்க அவங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து B2 பாம்பர்ஸ், அது வந்து லாங் ரேஞ்ச் பாம்ஸு, மிட் ஏர் ரீஃபைலிங்கில் நாங்கள் டைரெக்டாக வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வந்தது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் தான் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணது. இஸ்ரேல் அங்கே அடிச்சுன்னுக்கிறாங்க, சண்டை ஆரம்பித்த பிறகு தான் இது சொல்கிறாரு. அவங்க சண்டை போட்டுனுக்கிறாங்க இஸ்ரேல் வந்து ஈரானோட, அமெரிக்கா வந்து ஈரானை மிரட்டின்னுக்கிறாரு. அந்த நேரத்தில் போயிட்டு ரொம்ப நல்லவர், இவருக்கு நோபல் கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண திரும்ப பெறுவதாகவும் அவர் அறிவிச்சாங்களா? பாகிஸ்தான் அறிவிச்சாங்க. அப்படியே இவங்க சொன்னவாங்கல்ல, ஈரான் மேலே தாக்கிட்டு அமெரிக்கா நாங்கள் அவங்களுக்கு அதனால வந்து எங்களோட சப்போர்ட் ஈரானுக்கு தாங்கிற மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஒரு தரப்பு வந்தது. அப்படியா? அப்போ சப்போர்ட்னா என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஏதாவது மிசைல்ஸ் அனுப்பினாங்களா? விமர்சனத்துக்கு உள்ளாச்சு, நீங்கள் தான் நோபல் பரிசு கொடுக்கணும், நீங்கள் ஏன் அப்படியே பேக் அடிச்சு? சரிங்க, சப்போர்ட்னா எப்படிங்க? ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டால் போதுமா? பக்கத்தில் தானே இருக்குது, பார்டரில் தானே இருக்குது. பார்டரை க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. ஈரான் ஜனங்க வந்து அங்கே குண்டு விழ போதேன்னு பயந்துக்கின்னு நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே வரணும், யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு இழுத்து முன்னாங்க பாகிஸ்தான். இதுக்கு பேர் தான் சப்போர்ட்டா? அப்போ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை வரும் ஃபியூச்சரில், இதெல்லாம் பழி நினைச்சு வருமோ இல்லையோ? இல்லை மனசில் வச்சுருப்பாங்கல்ல இந்த மாதிரி வேலைலாம் நீனும் பண்ணங்கிறது. அது நிச்சயமாக இருக்கும். சீனாவையும் யாரும் நம்ப மாட்டாங்க, பாகிஸ்தானையும் யாரும் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அமெரிக்கா பாகிஸ்தானை நம்பி நிற்குது அப்படின்னு நினச்சின்னுக்கிறீங்க, அது நம்பலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த குரங்கு நாம் வாழைப்பழம் காமிச்சா ஆடும். இவ்வளோ நாள் சீனா வாழைப்பழத்துக்கு ஆடி இருந்தது, இப்போ நம்ம பேனானா இதுக்கு ஆட போகுது, நம்ம கொஞ்ச நாள் ஆட்டி வைப்போம், இவ்வளோதானே தவிர பாகிஸ்தானை பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அமெரிக்கா உலகத்துக்கே நல்லா தெரியும். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் எல்லா நாடுகளுக்கும் பாகிஸ்தானை பற்றி நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற சில பேருக்கு தான் வந்து அது தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ரூபன். யார் சார் அந்த சில பேர்? அது வேற யார்? பாகிஸ்தானுக்காக கண்ணீர் விடுபவர்கள், அவங்களும் வந்து விவசாயிகள் தான், அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கோஷம் போடுறவங்க. அவங்க பண்ணுற அட்டுவழியெல்லாம் தெரியாது. நீங்கள் கேட்குறீங்களே வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் இப்படி அடிக்கடி அடிக்குது அப்படின்னு. நல்லா அந்த செய்திகளை எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், சோஷியல் மீடியா சொல்லலை, அதில் வர செய்திகளெல்லாம் எடுத்து பாருங்கள். இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் பொதுமக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஈரான் மேலே. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு வேவ் அப்படின்றது வந்து பிரைமரி டார்கெட்ஸ், நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ், அதுக்கப்புறமா அந்த மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இதில் தான் அவங்களுடைய அட்டாக் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பங்கர் பஸ்டர் பாம் போட்ட பிறகு செகண்டரி டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் சென்டர், இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. பொதுமக்கள் உயிரிழப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஈரானில். ஆனால் ஈரான் எத்தனை மிசைல் அனுப்பிச்சாங்க?
அங்கேயும் கம்மியாக தானே 8, 7 இந்த மாதிரி தானே அவங்க காமிச்சாங்க. அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. அவங்க மிசைல் நாங்கள் வந்து வழி இடை மறிச்சிட்டோம். இதில் ஒரு சிலது விழுந்து. அப்போ வந்து இது காசா இல்லை, இஸ்ரேல். காசாவில் நீங்கள் போட்டு தாக்கினதுக்கு இப்போ பாருங்கள் என்ன மாதிரியான அழிவு அப்படின்னு சொல்லிட்டு மொசாத் ஹெட் குவார்ட்டர்ஸே அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு இடிஞ்ச பில்டிங் மேலே மொசாத்னு ஒரு போர்டு மட்டும் வச்சுக்கின்னு இங்கே சில பேர் அதை ட்விட்டரில் ஷேர் பண்ணி புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருந்தார்கள். மொசாத் அப்படின்றது வந்து ஒரு உலகத்திலே பயங்கரமான சீக்ரெட் ஆர்கனைசேஷன். எப்படி ஆஃபீஸ் வாசலில் இது மொசாத் தலைமையிடம்னு போர்டு போட்டு தான் அவங்க வேலை செய்வாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். அமெரிக்காவில் சிஐஏ ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் வந்து நாங்கள்லாம் சிஐஏ அப்படின்னு ஐடென்டி கார்டு வச்சுருந்தான் சுற்றுவாங்களா? என்னங்க இது? ஒரு இடிச்சு போன கட்டடத்துக்கு மேலே மொசாத்னு போர்டை இவங்களே போட்டோ ஷாப்பில் பண்ணிவிட்டு மொசாத் தலைமையகத்தை நாங்கள் இடித்து விட்டோம் இப்படின்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பாருங்கள் ஈரான் வந்து எப்படி போட்டு தாக்கி விட்டது, காசா தாக்குதலுக்கு இது சரியான பதிலடி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்படியே இஸ்ரேல மக்கள்லாம் வந்து ஓடுறாங்க பார்டரை நோக்கி, நாங்கள் இனிமேல் இஸ்ரேலில் இருக்க மாட்டோம் தப்பிக்கணும்ட்டு சைப்ரஸுக்கு ஓடுறாங்க இப்படிலாம் சில பேர் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்போது அங்கே சொல்லப்போனால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் வந்து மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் ரொம்ப கம்மி மொத்தமாக இருக்க இடத்துல. ஏன்னா நாடே ரொம்ப சின்ன நாடுங்க, பாப்புலேஷன் அதிகம், டென்சிட்டி அதிகம் அந்த நாட்டுக்கு. ஈரான் இஸ்ரேல் ஓகே சின்ன நாடுன்றதுனால பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம் அங்கே. ஸோ எங்கே போட்டாலும் இது மாதிரி தான் வந்து நிறைய கேஷுவாலிட்டி வரும். அது உங்கள் கண்ணுக்கு யாரும் தெரியல, அவங்கெல்லாம் பொதுமக்களாக தெரியலையா? இன்றைக்கி வந்து பாலஸ்தீனத்தில் இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. அக்டோபர் 7, 2023 நடந்ததை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. அதனுடைய எதிர்விளைவு தானே இது. நீங்கள் சும்மா உட்காந்தீங்கன்னா அந்த பக்கம் ஹமாஸ், இந்த பக்கம் ஹெஸ்புல்லா, அந்த பக்கம் ஹூத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸு. அவங்க வந்து எங்களை குத்திக்கினே இருப்பாங்க, ராக்கெட் போட்டுக்கினே இருப்பாங்க. எங்கள் ஜனங்க 24 மணி நேரமும் நித்திய கண்டம் பூர்ணாயுசு அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சைரன் அடிக்கும் பங்கரில் போனோம். எல்லா வீடுகள்லையும் பங்கர் வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன வச்சுக்கிறோம், சம்பு தான் வச்சுக்கிறோம் தண்ணி பிடிக்கிறதுக்கு. அங்கே எல்லா ஊர்லேயும் பங்கர், ஏதாவதுனா கபால்னு உள்ளே போயிடணும். ஸோ 24 மணி நேரமும் அப்படி இருக்க வேண்டிய சூழல் அந்த மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா வேறு மக்கள் உயிர் எடுக்கிறாங்கன்னா எல்லா மக்களும் மக்கள் தான். அது என்ன இவங்க மட்டும்தான் மக்கள் அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது யார் நடுநிலை அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. நிச்சயமாக சார். இறுதியான ஒரு கேள்வி, அமெரிக்கா போட்ட அந்த பங்கர் பஸ்டர், அதாவது அதி தீவிரமான ஒரு பங்கர் பஸ்டர், அந்த சொல்லக்கூடிய ஒரு மிசைலு, அது வந்து எந்த அளவுக்கு தாக்குச்சு அந்த ஈரானுடைய, ஆனால் அவங்க தரப்புலேருந்து ஒரு இமேஜ் காமிக்கிறாங்க பள்ளம் தான் தோண்டி வச்சுட்டு போனது அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே அந்த ஈரான் வந்து அந்த அணுவை வந்து கடத்திட்டாங்களா இல்லை வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? அது குறித்து ஒரு புகைப்படங்கள்லாம் வெளியாச்சுது. ஒரு மாதிரி பெரிய பெரிய ட்ரக்லலாம் கொண்டு போகிற மாதிரி. அது முழு பின்னணி. அதாவதுங்க இதெல்லாம் வந்து இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் இதை விட ஒரு பெரிய மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்காது அப்படின்னு. இது ஓட்டை தான் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்தோ ஃபெசிலிட்டியில் வந்து கிட்டத்தட்ட 300 அடிக்கும் வந்து அவங்க காங்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க. மலைக்கடியில் 200லேருந்து 300 அடிக்கு காங்கிரீட்டு, அதுக்கு கீழே அந்த ஃபெசிலிட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்போ அந்த மலையை உடைக்கணும், அதுக்கப்புறமா வந்து அந்த காங்கிரீட்டை உடைக்கணும், அதுக்கப்புறமா தான் உள்ளே இருக்கிறத டச் பண்ண முடியும். இப்போது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த B-2 பாம்பர்ஸ் மொத்தம் 7 அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 6 வந்து ஃபார்தோவில் குண்டு போட்டுக்குது, 1 வந்து நெட்டான்ஸில் குண்டு போட்டிருக்குது. அந்த 6லையும் பார்த்தீங்கன்னா 6 B-2 போனாலும் 3 ஓட்டை தான் இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளோ ரேஞ்சுன்னு இருக்குது. இந்த குண்டெல்லாம் போட்ட உடனே டமால்னு வெடிக்காதுங்க, அப்படியே ஆழமாக ஊடுருவி போயிட்டு 13,600 கிலோ அது வெயிட்டு. அதில் 80% வந்து அந்த மிசைலோட பாடி கேசிங், அதுதான் அதனுடைய வெயிட். பேலோடு 20% தான். ஏன்னா அதனுடைய பர்பஸ் அந்த மாதிரி. ஸோ ஆழமாக ஊடுருவி ஓட்டை போட்டு கடைசியில் போய் தான் வெடிக்கும். நம்ம போர்வெல் வெளியில் மேலே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே இந்த போர்வெல் போடுற மாதிரி தான். ஸோ இப்போ எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழத்துக்கு 1, 2 போடுவாங்க. ஆக்சுவலாக இஸ்ரேலோட கண்டிஞ்சன்சி பிளான் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இதை போடலை அப்படின்னா ஒன்று வந்து அவங்களுடைய ஏர் சுப்பீரியாரிட்டியை யூஸ் பண்ணி, ஏன்னா அங்கே வந்து அவங்களால இவங்க ஃபைட்டர் ஜெட்டை தடுக்க முடியல. ஸோ ஒரு மேசிவ் ஏர் ரைடு அனுப்பி அதை வந்து ஒரு செக்யூரிட்டி பெரிமீட்டர்னு வச்சுருப்பாங்க, அதை முதல்ல நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிமீட்டரில் அவங்களேருந்து யாரும் ஃபுட் சோல்ஜர்ஸ் வராமல் பார்த்துட்டு இவங்களே வந்து அந்த பாம் போட்டு அந்த மலையை குடையிற மாதிரி பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அப்படி இல்லாட்டா அந்த எம்ஓபிலேயே லெஸர் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது, 2000 பவுண்ட்ஸு 5000 பவுண்ட்ஸு அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக கேரி பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஒரே இடத்துல திருப்பி போட்டு பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்லாம் அவங்க வச்சுருந்தாங்க.
அமெரிக்கா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க வேலை சுழுவாக முடிஞ்சு போச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா அது உள்ளே போயிட்டு அந்த ஃபார்தோ ஃபெசிலிட்டியை டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. அப்போது அங்கே என்ன சார் ரேடியேஷனே வரல அப்படின்னா இதுதான். ஏன்னா இவங்க பண்ண போகிறாங்கன்றது முன்னாடியே தெரியும். அதனால் ஈரான் வந்து சொல்லப்போனால் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு அதில் இஷ்டம் இல்லை, வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துக்கினாங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அங்கே வந்து ரேடியேஷன் லீக் ஆச்சு. ஏங்க யுரேனியம் அடி வாங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ரேடியேஷன் நிச்சயமாக லீக் கசைய ஆரம்பிச்சிடும், அங்கே உள்ளவங்களுக்கு பாதிப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் அந்த யுரேனியத்தை மட்டும் கொண்டு போய் வச்சுன்னு பாம் பண்ண முடியாதுங்க. யூ நீட் அந்த நியூக்ளியர் இன்சுலேஷன். அது மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆனோம். தட் வில் டேக் டைம். ஸோ இப்போ இருக்கிற இன்சுலேஷன்ஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த புஷேரா மட்டும் விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ரஷ்யா சொல்லிட்டாங்க இல்லை இங்கே வந்து பீஸ்ஃபுல் நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ் தான், இங்கே வந்து என்ரிச்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னு. மேபி அந்த ஸ்பென் ஃபியூலை ஒன்றா அவங்க ஏதாவது இது பண்ணலாம், அதுக்கு இவங்க பொறுப்பு. அதனால் வந்து அதை அவங்க கை வைக்கலை. இப்போதைக்கு அதை ஃபர்தராக என்ரிச் பண்ணி அணுகுண்டு தயாரிக்க முடியாத நிலைமையில் ஈரான் இருக்கின்றது. இப்போ அந்த எல்லா நாடுகளும் அணுகுண்டு வச்சிருக்குது, ஆனால் ஈரான் மட்டும் ஏன் வச்சுக்கலன்னா நேரடியாகவே சவால் விடுறாங்க, இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை நாங்கள் அழிப்போன்ட்டு. ஒருவேளை நாங்கள் இஸ்ரேலெலாம் அழிக்க மாட்டோம், நாங்கள் வந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் அணு வச்சுக்கலாமா அணுகுண்டு ஈரான்? ட்ரம்ப்பை தான் கேட்குறாரு. ஓகே, அணுகுண்டு வச்சுன்னு என்ன பண்ண போகிறீங்க? சவுதிக்கு அது பிடிக்காது, இவங்களால யுஏஇக்கு பிடிக்காது, கட்டாருக்கு பிடிக்காது. என்ன இவன் அணுகுண்டு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லப்போனால் இஸ்ரேலோட தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அதனால் உங்களுக்கு என்ன, நாங்கள் அவங்கள எதுவும் பண்ண மாட்டோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சவுதியில் இருக்க ஆட்சித் தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்ல பாருங்க, ஈரானெல்லாம் வந்து எங்கள் எக்கானமி என்ன, அவங்க எக்கானமி என்ன, அவங்க எங்களோடலாம் வந்து போட்டி போட முடியாது அப்படின்றார் அவர். சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஆட்டிடியூடோடு இருக்காங்க, அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சண்டை போட்டு நாடு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, இது தப்பு அப்படின்னு சவுதி அரேபியா ரூலர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரம்ப்பை குறை சொல்கிறீங்க, இல்லை என்ன குறை சொல்கிறீங்க, நடுநிலைமையாக நில்லுங்க அப்படின்னு. நாடு பிடிக்கிற ஆசை இருக்குது, சண்டை போட்டு எங்களெல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு சவுதி அரேபியா சொல்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் சொல்வீங்களா, என்ன சார் நடுநிலைமையாக பேசுங்க சார், பாலஸ்தீனத்தில் வந்து இத்தனை பேரை கொண்டுன்னுக்குறாங்க இஸ்ரேலு, நீங்கள் என்ன ஈரானை இது மாதிரி இது பண்ணீங்களா அப்படின்னு யாராவது போய் கேட்டிங்களா? அதனால் முழு ஃபேக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கின்னு பேசணும். அது இல்லாமல் ஈரானுக்கு ஃபயர் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி தான் வடிவேலு மாதிரி வெற்றி வெற்றி அப்படின்னு கோஷம் போட வேண்டியது தான் ரூபன் சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.